ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துட்டு பேக் பார்ட் கட்டிங் வந்துட்டு நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிராஸ் கட்டிங் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வச்சு கிராஸ் கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வந்துட்டு துணி கரெக்டாக இருக்குமாங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் முன்னாடி கட் பண்ணுறீங்கன்னா, பேக் எடுத்தோடனே ஃப்ரண்ட் எடுக்கிறீங்கன்னா ஸ்லீவுக்கு துணி கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு இது மாதிரி செக் பண்ணி ஒரு மார்க் போட்டு லைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு செக் பண்ணி லைன் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? எனக்கு தேவையானதோட ஒரு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து இது மாதிரி லைன் போட்டுட்டேன். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படியே கட் பண்ணாமல் அதிலேயே வச்சு நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்குக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நெக்குக்கு துணி கரெக்டாக இருக்குமான்னு ஒரு செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அப்படியே எந்தெந்த இடத்துல வருமோ அது எல்லாமே இது மாதிரி அடையாளப்படுத்திட்டேன். இப்போ அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது மாதிரி நம்மளோட அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். இந்த ஷோல்டர் பாயிண்ட்டில் இதோட ஷோல்டர் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் எப்படி வியர் பண்ணோம்னா இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்துட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆம்ஹோல் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் இந்த கப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். இது நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அரேஞ்ச் மேலே தள்ளி இது மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம கட்டிங்காக உள்ள பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை வச்சே நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பேக் போர்ஷனுக்குள்ள துணியை வந்துட்டு பக்கமாக தள்ளி வச்சுட்டு அப்படியே இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக பேக் பீஸில் வந்துட்டு விழுது. அதனால் அந்த பேக் பீஸை வந்துட்டு நான் இப்படியே கொஞ்சமாக உள்ளே தள்ளி விட்டுட்டு இதை வந்துட்டு இப்படி மார்க் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, இந்த பீஸில் வந்துட்டு இதோட மார்க்கிங் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி இதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் இந்த பேக் பீஸையும் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த பேக் பீஸ் இன்னும் நான் எடுக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருக்கா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பேக் பீஸில் உள்ளதுக்கு மாதிரி எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, இதை வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு அரேஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கன்னா இது மாதிரி ஒரு அரேஞ்சு கேப் கொடுத்து இதை ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே வரைக்கும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதையும் வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளோட கட்டிங் பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம் பார்த்திங்களா, அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. இப்போ இது எல்லாமே நான் இது மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்காக. ஓகேங்களா? அப்புறம் இந்த எக்ஸாக்டான பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த லைன் இதுலேருந்து அரை இன்ச்சு வந்துட்டு எக்ஸாக்டாக உள்ளே தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அரைஞ்சு மட்டும் இது மாதிரி நான் இன்ச் டேப்பில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த கேப்பில் மட்டும் இந்த மேலேருந்து 2 இன்ச்சு வரைஞ்சோம். அதே மாதிரி சைட்லேருந்துட்டு 1 இன்ச் கொடுத்தோம் பாருங்கள், அதுக்கும் இடையில உள்ள இந்த கேப்பில் மட்டும் இது மாதிரி ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு நான் இது மாதிரி உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இதை வந்துட்டு 2 லைன்லேயும் வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்துட்டு செக் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸில் உள் பக்கமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷோல்டர் வந்துட்டு தச்சிருக்காங்க பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் கீழே வந்துட்டு டாட்டோட அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த கூர்மையாக இருக்கும்ல, அந்த இடத்த இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதை வந்துட்டு இதுக்கு மேலே இப்படி வைங்க. அந்த கூர்மையான பகுதியை வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த கூர்மையான பகுதி இருக்குது. இதில் வந்துட்டு இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் உங்களுக்கு இதை வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் வந்துட்டு இதோட ஃபுல் ஹைட் எடுக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து கீழே அந்த பட்டி அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் உள்ள அளவு வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க், இந்த மாதிரி வந்துட்டு நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே இந்த கோடு இருக்கணும். அதே மாதிரி பட்டியும் இதுவும் எந்த இடத்துல அட்டாச் பண்ணி முடிச்சிருக்குமோ அதுக்கு மேலே ஒரு மார்க்கு, அதுக்கும் கீழே ஒரு மார்க்கு, இது மாதிரி வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல் உள்ளே தள்ளி இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனை இது மாதிரி டார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்கான டிஸ்டன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாருங்கள், அதுக்கான டிஸ்டன்ஸை இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பக்கத்துலேருந்து அந்த டாட்டோட எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த கூர்மையான டாட் அது வரைக்கும் உள்ள அளவு வந்துட்டு இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, இதான் நம்மளோட கரெக்டான வந்துட்டு அந்த அளவு. ஓகேங்களா? இதை வந்துட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பக்கம் உள்ள இந்த அளவு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ப்ளவுஸில் பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட எக்ஸாக்டான பாயிண்ட்டாக, இதுவும் அதே மாதிரி ப்ளவுஸோட இந்த கழுத்தும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டியும் இதுவும் அட்டாச் பண்ணியிருக்க இடம் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இதுக்கு நேராக வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே இந்த பட்டியும் இதுவும் அட்டாச் பண்ணி இந்த மார்க்கை இதுலேருந்து நீங்கள் 1 இன்ச்சு வந்துட்டு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ளவுஸ்க்காக இருந்தாலுமே, எந்த அளவு ப்ளவுஸ்க்காக இருந்தாலுமே 1 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு இது மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த கீழே உள்ள லைனுக்கும் இதுக்கும் இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அளவு ப்ளவுஸில் நம்ம பட்டி அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள இந்த அளவை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து அந்த 1/4 இன்ச்சு கோட்லேருந்து வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கூர்மையாக அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இது மாதிரி வச்சு இந்த தையலும் இந்த கோடும் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நான் இது மாதிரி வைக்கும்போது எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்குமே நம்ம இதை வச்சு வரைஞ்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி டாட்டோட ஹைட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதையுமே ஒரு செக் பண்ணிக்கோங்க, இந்த டாட்டோட ஹைட்டையுமே. பாருங்கள், இதை வந்துட்டு நீங்கள் மேலே உள்ள இந்த கோட்லேருந்து வச்சு செக் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்துட்டு மேலே கொண்டு போய் இந்த இடத்துலையும் இதையும் இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மெயின் டாட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஹைட்டை வந்துட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு உள் பக்கமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு ஒரு தையல் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு இது மாதிரி மடக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு தையலும் இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு பட்டியும் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க்கிங் வந்து இந்த லைனுக்கு கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்துட்டு ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு. இதில் வந்துட்டு அந்த லைன் போட்டது வந்துட்டு நான் கரெக்டாக போடலை. ஓகேங்களா? அதனால வந்துட்டு இதை வந்துட்டு இது மாதிரி நான் பேக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இதை நம்ம வந்துட்டு கிராஸாக தான் வரணும் இந்த லைனுமே. ஸோ இந்த லைனை வந்துட்டு நான் கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி கிராஸாக போடும்போது இந்த பேக் பீஸை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட டிஃப்ரெண்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு கீழே போட வேண்டியது இப்படி மேலே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் சரி பண்ணிட்டேன். இப்போ திரும்ப வந்துட்டு நான் இந்த சைடில் வந்துட்டு இதை அப்படியே மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம தையல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு தையல் அதை அப்படியே பிடிச்சிட்டு இப்படி மடிச்சுட்டு மேலே வந்துட்டு தையலுக்கான கோடு தையல் அது வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, கீழே பட்டியும் ப்ளவுஸும் எந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், இப்போ வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ எகெயின் நான் வந்துட்டு இந்த பேக் பீஸை வந்துட்டு இப்படி எடுத்து இதோட வந்துட்டு எக்ஸாக்டான அளவு வந்துட்டு எங்கே இருக்குங்கிறத வந்துட்டு பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு திரும்ப நான் எடுத்துகிறேன். இதை வந்துட்டு அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த 3 மார்க்கிங்கும் சேர்த்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஆரம்பத்திலே போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டாட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த அளவு வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 3 இன்ச்சஸ் வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு ஒரு 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு இது ரெண்டு மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டாட்டு இந்த மற்ற 2 டாட்டும் வந்துட்டு எப்படி பிடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குமே நான் வந்துட்டு அந்த 1/2 இன்ச் கேப் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துலையுமே கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷேப்பை வந்துட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உப்பட்டி ஐப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் உள்ள துணி இது மாதிரி 2ஆக மடித்து அது வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் மார்க்கிங்லேருந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல அளந்து வைக்கணும். எனக்கு 2 ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த 2 ரேஞ்சை வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டுக்கு வந்துட்டு குறிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்குமே நீங்கள் வந்துட்டு 2 பக்கமும் 1/4 இன்ச் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸை வந்துட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு அமுகல் பக்கம் உள்ள இது வந்து டாட் குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு மேலே இதை வச்சு அப்படியே
கரெக்டாக வந்துட்டு அந்த எக்ஸாக்டான பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் அடியில் இது மாதிரி ஃபிங்கரை தூக்கி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக எனக்கு மார்க்கிங் வருது. அதை வந்துட்டு நான் இது மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்துட்டு ஒரு லைன் போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட டாட் எல்லாமே குறிச்சிட்டோம். இப்போ இது எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெயின் டாட்லேருந்து ஆம்ஹோல் உள்ள டாட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த ஓப்பன் சைடில் உள்ள டாட்டு, எல்லா டாட்டோட டிஸ்டன்ஸுமே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் வந்துட்டு செக் பண்ணியிருக்கேன். அதே அளவு இதுலேயும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம எல்லாமே ஒன்றுமே நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் மெஷர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஸோ இது எல்லாமே நான் செக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நான் நீடில் மார்க் பண்ணிக்கிறேன். நீடில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு நாச்சஸும் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல வந்துட்டு நாச்சஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த 2 பீஸில் வந்துட்டு இந்த பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீஸில் நம்ம வந்துட்டு பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 இன்ச் போல் இது மாதிரி கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கீழே ஃபோல்டிங்காக, அதாவது கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஊக் பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இதை இது மாதிரி மடித்து கீழேருந்து மேலே எந்த இடத்துல முடியுதோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல 2 ஜாயின் பண்ணியிருக்காங்களோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்குமான இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம அந்த ஊப்பட்டியோட ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல எவ்வளோ ஹைட் இருக்கோ அதையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 மார்க்குமே பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இதை வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸோட பட்டியோட லென்த்து வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பட்டியோட லென்த்தை நான் மெஷர் பண்ணிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஒரு சேஃப்டிக்காக கொடுக்குறதா இந்த 1.5 இன்ச்சு நம்மளுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஷேப்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு தையலுக்காக கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி இந்த சைடில் வந்துட்டு 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மேலே வந்துட்டு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இது மாதிரி டார்க் பண்ணி இதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம், மேலே உள்ள லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு நம்மளோட பட்டி வந்துட்டு ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா, இதை வந்துட்டு இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். கீழே உள்ளதை வந்துட்டு இது மாதிரி மடிச்சுட்டு சைடில் உள்ள அந்த கீழே உள்ள அந்த 2 எக்ஸ்ட்ராவும் மடிச்சுட்டு நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸோட அந்த இதுவுமே வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த தையலுக்கு நேராக எனக்கு இந்த கோடு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு பட்டியுமே ரெடி ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஊக் பீஸும் ஐ பீஸும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த துணியில் வந்துட்டு அளவு ப்ளவுஸில் வச்சு இதோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த ஹைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஊப்பட்டிக்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சும் ஐப்பட்டிக்கு வந்துட்டு 5 இன்ச்சும் இருக்க மாதிரி நம்மளுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு 4 இன்ச்சுனாலும் இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நான் ஊப்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே ரெடி பண்ணி முடிச்சுக்கிறேன். இதை வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. மிச்சமாக இருந்துச்சு பார்த்திங்களா இந்த கிளாத்து, இதில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டுக்கும் கீழே இல்லை இந்த துணி. ஸோ இது வந்துட்டு பாருங்கள் ஆல்ரெடி டபுளில் இருக்குது. இதை வந்துட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 4ஆக இருக்குது. 4ஆக முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இதோட சைடில் எல்லாம் நம்மளுக்கு துணி போதுமான ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் போதும், அதனால் நான் இதை அப்படியே போட்டுக்கிறேன். பத்தாதுன்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு 2 பீஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மடித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்துட்டு ஈவன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஈவன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு அளவுகளை குறிக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்துட்டு மடிப்புக்காக கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த அளவு வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு போல் நான் கொடுத்துருக்கேன். 1 இன்ச்சு போல் இது மாதிரி நான் டாட்டர் லைனில் மார்க் பண்ணி இதை வந்துட்டு வரைஞ்சி விட்டேன். இது வரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்துட்டு 2 ஓப்பன் பீஸும் ஒரு இது வந்துட்டு ஃபோல்டிங் பீஸுமாக இருக்குது. இங்கே இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோல்டிங்கு. இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டிங் பக்கம் நம்மளோட மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுலேயும் ஃபோல்டிங், அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் ஃபோல்டிங் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டான பாயிண்ட்டில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க், அதே மாதிரி இங்கேயுமே அதே மாதிரி தான் பாருங்கள். கரெக்டான பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மேலே இது வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கான அந்த ஷேப் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளதுக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே தள்ளி மார்க் பண்ணி அப்படியே வந்துட்டு இதுலேருந்து ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா,
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்குமே வந்துட்டு ஷேப் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல், 1/2 இன்ச்சு போல் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் வரும். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இதுக்கும் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துலையும் நாச்சஸ்ஸு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நாச்சஸ். இதை போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸுக்கான இந்த இதை மட்டும் நம்ம வந்துட்டு 2 பீஸை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு இதில் வந்துட்டு இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உள் பக்கமாக இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்காக, அதில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இது கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு துணி வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணுறேன். இது வந்துட்டு நான் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு இருக்க மாதிரி ஒரு துணியை வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு இது மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதோட மிட் பாயிண்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இதோட வித்து வந்துட்டு 1.5 இன்ச் இருக்கும். நீளம் வந்துட்டு நம்மளுக்கு பேக் பீஸோட நீளம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியோட நீளத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம பேக் பீஸில் கீழ் பக்கமாக வச்சு தைச்சி அப்படியே உள் பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டிங் வந்துட்டு ஓவரால் முடிஞ்சிருச்சு. இதோட பேக் போர்ஷன் கட்டிங் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.